எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கழட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிகிட்டு வந்தான், பாரதிராஜா அசிஸ்டண்ட்டு. அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு தரதில் ஒரு வெற்றி பெற்றவன் ஒரு நண்பன் கூட இருந்து கோபதாபங்கள் நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி வாடா படம் தானே பேசியிருப்போம், எப்பயும் போல் அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானவொன்னு அள்ளி கூட்டி மரியாதையாக கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல் தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தாம் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைன்னு போட்டுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வர நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்றைக்கி அடுத்த கட்டத்தில் இன்றைக்கி நான் தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுகிறத நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரங்களை சூரி இப்படி இருக்காரு, பெயிண்ட் அடித்தார், ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுகிறத இனிமேல் அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுகிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருந்திருக்கும். அந்த நண்பர்களில் ஒருத்தனை கூட கைதுக்கி விடலை இது வரைக்கும், ஒரே ஒரு ஆளை கூட. நிச்சயமா எல்லாம் ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எந்தெந்த இடத்துல செய்யாமல் தவிர்த்துட்டு போகிறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமாக இருந்திருக்கோம். அந்த 20 பேரில் ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சி தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்துருப்பான், அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சுருப்பான். எத்தனையோ நண்பர்களை பார்க்குறீங்க திரைத்துறையில் வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்கிறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவில்லை, அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்துருக்கணுமா இல்லை? இன்னொருத்தர் யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின? சக நடிகரை கூட கொண்டு போய் வளர்த்து விடலை. இந்த படம் மூலமாக, இந்த பூக்காய்கனி மூலமாக நிச்சயமாக நான் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லைன்ற சூழலுக்கு வந்து தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பற்றி பெருமையாக பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழச மறக்கலை, அவர் எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுகிறாரு. பேசுன சரி, அந்த நீ பேசின ஆட்கள்லாம் யாரை எதை என்ன செஞ்சுருக்க, யாருக்கு எந்த வகையில் நீ முன்னால் நீ படி தூக்கி விட்டுருக்க? இந்த கேள்வியை நீங்கள் அடுத்த சந்திப்பில் அவங்ககிட்ட கேட்பீங்கல்ல? கேட்பீங்கல்ல? அதனால் இந்த நேரத்தில் இனிமேல் எங்களை நண்பர்கள், உடல்ந்த நண்பர்களை பற்றி பழைய கதைகளை பேசுகிறத சூரி நிப்பாட்டுக்கு. நீ ஜெயிச்ச கதைகளை, அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினார், இந்த டைமில் இந்த மீட்டிங்கில் அதை பேசினார், நான் இந்த சோலா ஹோட்டல் போனப்போ இப்படி ஒன்று நடந்துச்சு. ஆமாம், அப்போ இப்போ இல்லை, இப்போ பேசுறது இல்லை. பழச மறக்காம இப்போ பேசுறது இல்லை, இந்த ஒரு வருஷமாக பேசுறது இல்லை. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆக போய் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாப்படி. அந்த கதை இவ்வளோ தூரம் பேட்டியில் பேசுகிற வரைய ஒருத்தனை கூப்பிட்டு நீ முன்னால் நிப்பாட்டுவியா? யாருக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்து கைது? அது எப்படிமா சினிமா போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? யாருக்காவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கதை தர்றேன்னு சொல்லி கூட என்னை கூட்டிகிட்டு போய் கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நடக்க விடாமல் தள்ளி போயிடுச்சு. அப்படியே ஆமாம், அவர் என்ன சொல்கிறது, விடுதலைக்கு முன்னால் வர என் கதை பெருசாக தெரிஞ்சது, ஒரு பெரிய கம்பெனி கமிட் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே மாறும்போது அப்படியே அதை ட்ராப் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ரூட்டில் போய் அதை அப்படியே நிப்பாட்டு. சரியா போயிட்டு போப்பா, நீ கொடுத்த பேட்டியில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவன் கொடுத்த பேட்டியில் வெற்றி வீரன் இப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம், அந்த கதை வந்து ஹாட்ஸ்டாரில் ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில் சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாரு. நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்கள் அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரி ஒரு நடிகராக இருக்கிறனால அவரும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க, தயாரிப்பாளர் ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம் அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கென் கருணாஸு, விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டால் இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்குறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை.
சொன்னீங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த கதையை கொடுத்துருந்தா நேரம் அது படமாக இருக்கும்ல. இப்படியெல்லாம் விட்டு இதெல்லாம் பாருங்க, கொடுத்தே செய்யலை. இப்ப நண்பரை பத்தி பேச வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய பெரிய ஆக்டர்லாம் நண்பரை பத்தி பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க வாய்ப்புகள் கரெக்ட் கிடையாது. ஆனா நண்பரை பத்தி பேசினா ஒரு அளவுக்கு அவங்க பெரிய ரீச் கிடைக்குதுல. அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல. அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள், அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்தில் இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்போ ஏதோ குறை இருக்குது, அப்படி தான் பார்க்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. அப்படியெல்லாம் இனிமேல் நண்பர்களை பற்றி பெருமைக்காக பேசுகிறத தவிர்த்துடலாம். உன்னோட லைஃப்பில் ஜெயிச்சப்பட்டு உள்ளது பேசிக்க. பழச விஷயங்களை எங்களை பற்றி பேசி, எங்களை 10 பேரை பற்றி பேசிக்கிட்டே பழச மறக்கலைன்ற ஒரு நியாயப்படுத்துதலை எப்பயுமே இதை ட்ரை பண்ணாத, இதோட நிப்பாட்டிக்க. தவறு தான். இருந்தாலும் சினிமாவில் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, இப்போ வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு கிளிக் பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரமாக. அப்போ யாராவது ஒருத்தன் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்ல. யார் செய்யலை, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தருக்கு வளர்ந்து வர்றீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் உள்ள வாய்ப்பு ஏற்படுத்துவீங்களா மாட்டீங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கைதுக்கியாவது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகை எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்போ எல்லாரும் சோறுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அலையிறாங்க. இல்லை வாய்ப்புக்காக தானே. நடிகர் மேல இல்ல, நண்பர் மேல. நிறைய இயக்குநர்களே கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநருக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்கன்னு நீண்ட காலமா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சு, அதாவது சாதாரணமாக சொல்லு, தெரிஞ்சு யாராருக்கு சொல்லிவிடணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ நீங்கள் போகிற வழியில் இப்போ 100 பேரை பார்த்துட்டு போவீங்க, எல்லாரையும் நீங்கள் முன்னிக்கப்படுத்த மாட்டீங்கல்ல. யாருக்கு சொல்லிவிட்டுருக்காரு? யாருக்கு? இங்கே 11 வருஷம் அரைத்தோழர் இருந்து இங்கே இருக்கிற இன்னும் 30 பேர் இருக்கும். அந்த 30 இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம், நல்ல படம் நீங்க சொல்றீங்க. படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த படத்துக்காக இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரமோஷன் நல்லா ஆகும் அப்படி கிடையாது. இல்ல நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. எனக்கு இத்தனை நாளா பேட்டி கொடுக்காத ஒருத்தர் ஒரு வருஷமா இது பேசவே இல்லை சூரி. இப்ப இந்த மேட்டர் எடுத்து ஓபன் பண்றது என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு வர. இதுக்கு முன்னால நான் வேற ரூபத்தில் பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்பந்தமாக இந்த படத்தை அந்த உங்கள் 2 பேரோட கதைக்கு என்ஓசியை கொடுன்னு 50 பேருக்கு மேலே பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேலே, எனக்கும் அவனுக்கும் நடுவில் 50 பேர் பேசியிருக்காங்க. 50 அந்த வெற்றிக்கு அந்த கதையை என்ஓசி கொடுத்து வச்ச என்ன அது ஏன் அந்த கதை தான் இன்னொரு தயாரிப்பாளர் பண்ணுறேன்றாங்கல்ல அப்படின்னு பேசாத ஆட்கள் அவன் தம்பி உட்பட 5 பேரும் பேசியிருக்காங்க. கிடையவே கிடையாது. நண்பன் ஆமாம், அவ்வளோதான். ஓகே, நல்லவனா கெட்டவனானது அவனோட வாழ்க்கையை பொறுத்தது. கெட்டவர் கிடையாது, கெட்டவர் கிடையாது. அதாவது கையில காசு வச்சிருக்காரு, ஒரு 50,000 வச்சிருக்காரு, நான் ஒரு 30,000 கேட்கிறேன், கையில 50,000 தெரியும். ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க, தேவைன்னு சொன்னா அது கெட்டவனா நல்லவனா? கொடுக்க வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா கெட்டவன் தான். கொடுக்க வாய்ப்பு இருந்தோம் இருக்குல்ல, ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க? எனக்கு விடுப்பா, யாருக்காவது ஒருத்தருக்கு கை கொடுத்துருக்கலாம்ல. யாராவது ஒரு கூட சக நடிகனை ஒரு கூட கொண்டு வந்திருக்கலாம்ல. எத்தனையோ பேர் எவ்வளோ செஞ்சு வர்றாங்க. தன்னை மட்டுமே அப்படி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. அது அவர் போய்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்போ வேற எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறு. ஆமா, கேட்டிருக்கா? அதுக்கப்புறம் பதில் சொல்லல, போனை பிளாக் பண்ணிட்டான். அவருக்கும் வருத்தம் இருக்கு.
இல்லை நான் சொல்கிறேன். ஆமாம் அது அவர் எவ்வளோ பேரை வளர்த்து விட்டுருக்காரு. வளர்ந்து விட்டது பிறகு கிளாஸ் ஆயிருக்கும் அவர் கூட. வடிவேல் நீங்கள் எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு, எவ்வளோ பேர் கூட நடித்தவங்களா. அவர் போனால் 10 பேர் 20 பேர் சம்பளம் வாங்கி நடிப்பாங்க. 10 பேர் 20 பேர் சம்பளம் நடிப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சுருக்காரா சூரி இதுவரை? சொல்லு. இல்லை, அதாவது சினிமாவுக்கு கஷ்டப்படுற காலங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்போல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்புகள் இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்காங்க மச்சா. அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலையும் சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால உன்னோட பேஜ்லையெல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிறேன், நீ பேசி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அது அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானாக பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கல. இன்றைக்கி விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவருங்க அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டுருக்கிறாரு. எத்தனையோ பேர் வடநாடு நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மண்டாக இருந்தோம் பண்ணுறா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வேறு வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதுதானுங்க ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதாநாயகி ஆயிட்டாங்க. அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க தான் அந்த உங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க. ஏன் பண்ணல? ஏன் ஜம்ப் பண்ணா கதாநாயகி ஆயிட்டாங்க. அவங்க பிரச்சனை கிடையாது. நாயகி ஆயிட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல அப்பாவுக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாலுமே டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்கதான். அவங்கள வச்சு தான் நான் ஒரு கதையவே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டுக்கு மொத்தமாக கொண்டு மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் தங்கம், இது எப்படி இருக்குது, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெளிவு சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மக தான் எல்லா கதைக்கும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து முடித்த உடனேயே என் பொண்ணு தான் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு வந்து பேசி கொடுத்தாங்களே. அதெல்லாமே அவள் தான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதுதான் நாங்கள்லாம் ஒரே ரூமெண்டாக இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் நானும் சூரி மில்கான்னு நிறையா பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர்னு சொல்கிறது நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபுல்லாக கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்போ நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரன் பாட்டு, ஆமாம், பருத்தி வீரன் பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாப்புல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவாக பருத்தி வீரன் இருந்ததோ அந்த ஜேனரில் இன்னும் வந்து வெற்றி வீரன் கதையை சொல்கிறப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறையா இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக சொல்கிற இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமாக இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களோடைய படைப்பில் ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக அந்த படம் இருக்குது. நான் என் மகளுக்கு வந்து நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் இந்த ஜேனர் இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் விஜய் சார் ஒரு இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம்மு ராஜ்மோகன் சார் வந்து இடையில சந்தித்தோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் உன் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டாக இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. வருத்தங்களில் வேதனைகளில் கடந்து அடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கி ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பல இடங்களில் வெண்ணிலா வீடு படத்துக்கு சிறப்பான விமர்சனத்தை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தீங்க.
நாங்களும் வந்துடுவோம். இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா ஒரு சவாலாக சொல்கிறோம், ஒரு வருத்தமாக சொல்லலை, நாங்கள் வர முடியாதுன்னு காட்டலை. என்றைக்கும் இதே நீங்கள் இன்னைக்கு நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை நீ கொண்டு போய் இன்னைக்கு நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை கொண்டு போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற, வேல்யூவான ஆட்களையே கூட சேர்த்துக்க ட்ரை பண்ணுற. அன்னைக்கு நீ ரூம்குள்ளே படுத்திருக்கும் போது நான் சூர்யா ஹீரோவாக படம் கமிட் ஆயிருந்தேன். நடிகர் சூர்யா ஹீரோ. அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அந்த டைமில் பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், நான் சின்ன பையன். அவ்வளோ பெரிய வாய்ப்பு. அப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்ட நாட்கள்லாம் இருந்தது. அன்னைக்கு உன்னையை கொண்டு போய் முதன்மை கதாபாத்திரம் கருவாயன்னு ஒரு கதாபாத்திரம் நான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன். இவன் ரூம்மேட்டு சார், இவனுக்கு நான் அந்த கேரக்டர் கொடுக்குறேன்னு. மதுரையை வச்சு ஒரு ரவுடிசம் பின்னணியில் ஒரு கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை சூர்யாட்ட ஓகே போய் அன்னைக்கு உன்னை கொண்டு சூர்யா கிட்ட நிப்பாட்டி கருவாயின கேரக்டர் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தேன் நான். அன்னைக்கு உன்னை அன்னைக்கு சூர்யா கூட சூர்யா வாய்ப்பு கிடச்சிருச்சு எனக்கு. நான் இன்னொரு பெரிய நடிகரை போட்டிருக்கலாம்ல. நான் ஏன் உன்னையை கூட்டி கொண்டு அறிமுகப்படுத்துகிறேன்? அந்த கதை எழுதின காலகட்டத்தில் வந்து கூட இருக்கான். இந்த கேரக்டர் இவன் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அப்போ கம்பெனிலே சொல்கிறாங்க வேற ஆளை போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட், இன்னும் ஃபோட்டோ ஷூட் ஜெய் கூட எடுத்த ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும், வெளியில் வந்திருக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட். அவன் விசித்திரன் கஞ்சா கருப்புங்களாம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்படியே அந்த ஃபோட்டோவும் சுப்பிரமணியம் ஒரு ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கல அன்னைக்கு. இன்னைக்கு நீ அதெல்லாம் பழசை யோசிச்சு செய்யணுமா இல்லையா? அன்னைக்கு நம்ம யாருனே தெரியாத காலத்திலே பெரிய படத்தில் கொண்டு நம்மளை உள்ளே கொண்டு போனான். அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் நிற்கும் போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படத்துலேயே நின்று போகுது அப்படின்னும் போது என்னமோ சில குறைகள் அப்படியே தடந்துடும். இன்றைக்கி நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து என்னோட கதையை, என்னோட நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட ஃபைனான்சியல் ஆள் கிடச்சி சிறப்பான நடிகர்களுக்கு ஒருங்கிணைஞ்சு தொழில்நுட்பங்களை ஒருங்கிஞ்சு வருவோம். இதே மாதிரி ஜெயிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி பேச முடியாத சூழலுக்கு நான் போயிடுவேன். நீ இனிமேல் என்னை பற்றி வெற்றி வீரன் ஒருத்தனை பற்றி பேசுகிறத தவிர்த்துரு. 2 நாள் பெயிண்ட் அடிக்க கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஊரில் உள்ள சென்னையில் உள்ள அத்தனை பில்டிங் எனக்கு பார்த்தா நினைவு வருதுன்றேன். இதெல்லாம் கட்டுக்கதையா இல்லையா? 2 இடத்துக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்க போனோம். நான் தான் கூட்டிகிட்டு போனேன். விருகம்பாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம். அம்பத்தூரில் ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடித்தோம். ஒரு வாரம் அங்கேயே தங்கி பெயிண்ட் அடித்தோம். இது 2 தானே வாழ்க்கையில் நடந்தது. அந்த 9 வருஷத்தில் நீ 9 வருஷம் நானும் அவனும் ரூம்மேட்டு. நீ எந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு தொங்கிட்டு பெயிண்ட் அடித்த? ஒரு வீடியோலாம் போடுறேன். இவன் பண்ணுங்க இது பார்க்கும்போது எனக்கு நினைவு வருதுன்றான். எப்படி நீ ஃபாலோவர்ஸ்க்காகவும் பார்க்குறவங்க சிம்பத்தி, ஓ சூரிய இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் ஏன் இப்படி கட்டுக்கதைகளை அவுத்து விடுற? இனிமேல் பழைய கட்டுக்கதைகளை சொல்கிறத நிப்பாட்டிக்க, ஜெயிச்சதோட நிப்பாட்டிக்க. ஓகே, நல்லதா போப்போம். நிச்சயமா கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுதுல்ல அப்பப்போ. அவர் சொல்கிற கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுது. வெற்றின்னு ஒருத்தன், அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கையா இன்னைக்கு. அதை தவிர்த்துடலாம்ல. ஓகே.